ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம அஜித் குமார் நடித்த குட் பேட் அகிலி இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. சும்மா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மில்லியன்ஸ் வியூ. சும்மா யூடியூப்பே தெறிக்க விட்டுட்டுருக்கு. நான் ட்ரெய்லரை பார்த்தேன். உண்மையாக சொல்ல போனால் அஜித் குமாரும் ப்ளஸ் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் அப்புறம் ஜிவி பிரகாஷனுடைய மியூசிக், ஒவ்வொரு சீனும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சும்மா செதுக்கி எடுத்திருக்காரு. உண்மையிலே நான் பயங்கரமாக மிரண்டு போயிட்டேன். ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு அஜித் குமாரோட ரசிகன். நான் வந்து ஏற்கனவே 2-3 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய ஆக்டருடன் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ நான் ஒரு ரசிகனா அவரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அவரை யூட்டிலைஸ் பண்ணி ரசிகர்கள் கொண்டாடும் வகையில், எல்லாரும் கொண்டாடும் வகையில் யோசிச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் குமாரை சூப்பராக சரியாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அஜித்துடைய லுக்காக இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய டைலாக்னுடைய டெலிவரியாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து மங்காத்தா, பில்லா இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதை விட பல மடங்கு அஜித் குமாருக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டைலாக்கை நோட் பண்ணேன். உண்மையுமே சரி சூப்பராக இருந்துச்சு. அதாவது கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. அப்படி ஒரு டைலாக்கு. அதே போல் இன்னொரு டைலாக் ஒன்று, எனக்காக நான் தம்மை விட்டேன், என் ஒய்ஃபுக்காக சரக்க விட்டேன், என் பையனுக்காக நான் வயலன்ஸை விட்டேன், என் பையனுக்கு ஒன்றுனா அதை திரும்ப தொடர்றது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையிலுமே அந்த டைலாக் வந்து அவர் டெலிவரி பண்ணுற அந்த விதம் வந்து உண்மையிலுமே பயங்கர ஸ்டைலாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்லாம் பயங்கரமாக தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த படம் அமையும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கர்நாடகா இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அங்கே இருக்கிற ஒரு டாப் ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பான் இண்டியா படமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அஜித்துக்கு வந்து ஏற்கனவே நடித்த படங்களை விட இந்த படம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
சந்தோஷத்தை கொடுக்கும், அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா படம் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா ரசிகர்கள் வந்து போய் தேட்டரில் கொண்டாடணும், அவங்க போயிட்டு ஏமாறக்கூடாது. கண்டிப்பாக ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு கொண்டாட வகையில் ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வருகிற 10ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும் இந்த படம். ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடுவாங்க. இந்த படத்தை உலகம் ஃபுல்லாக இந்த படம் பயங்கரமாக அன்னைக்கு ரசிகர்களுக்கு கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.